ஹாய், ஹெல்த்தியான குதிரைவாலி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிளாஸ் குதிரைவாலி ரைஸ் கூட 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். எந்த கிளாஸில் வந்து அளக்குறீங்களோ குதிரைவாலி அரிசி அதே டம்ளரில் உளுந்து அளந்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 தடவை கழுவிட்டு இதை வந்து ஓவர் நைட் நான் சோக் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5 to 6 hour அளவுக்கு ஊற வச்சா போதும். அண்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 1/4 டம்ளர் அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 hour கழித்து ஒரு மிக்சர் ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அண்ட் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றினாவே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நல்ல நார்மல் தோசை டேஸ்ட்லேயே இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் அதை ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.